ஒருநாள் தேவர்கள் எல்லாரும் இந்திரனின் அரண்மனையில் கூடியிருந்தார்கள். அப்போது அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் தேவர்கள் மீது யுத்தம் செய்து அவர்களை தோற்கடித்து அவர்களது பூமிக்குரிய அதிகாரங்களை அனைத்தையும் கைப்பற்றினான். தேவர்கள் விஷ்ணுவிடம் போனார்கள். விஷ்ணு சொன்னார், இந்த அசுரனை அழைக்க முடியும் சக்தி ஒருவரிடமே உண்டு, அது பரமசிவனின் சக்தி. அப்போது சிவபெருமான் தமது திருமுகத்திலிருந்து 6 தீக்கிணறுகளை விட்டார். அந்த 6 தீக்கிணறுகள் சரவணபொய்கையில் விழுந்து 6 குழந்தைகளாக உருவாகின. பார்வதி தேவியின் பாசம் அனைத்தையும் சேர்த்து அந்த 6 குழந்தைகள் ஒரே குழந்தையாகிப் பிறந்தார் முருகப்பெருமான். முருகன் வளர்ந்து தேவசேனைகளுடன் வானத்தை மீட்கத் தயாரானார். சூரபத்மனை அவன் வேலால் வென்று தேவர்களுக்கு சுபிக்கம் வழங்கினார். சூரபத்மன் அவசரத்தில் அச்சமடைந்து மறைந்து தப்பிக்க முயன்றான். முருகன் அவனை வேலால் 2ஆக பிளந்து ஒரு பாகத்தை மயிலாகவும் மற்றொரு பாகத்தை சேவலாகவும் மாற்றினார். இதனால் முருகன் எப்போதும் மயில் மேல் சவாரி செய்து சேவலை கொடியிலே ஏற்றுகிறார். இந்திரன் மகள் தேவசேனை தெய்வானை தேவர்கள் அருள் பெற்ற புண்ணிய கன்னி. அவளது குருவான பிரகஸ்பதி இந்திரனிடம் சொன்னார், இந்திரா, உன் மகளுக்கு திருத்திருமணம் முருகனுடன் நடைபெற வேண்டும். அவன் உலகில் சத்தியத்தின் வெளிப்பாடு. முருகன் தன் திருமணத்துக்கு சிறந்த இடமாக திருப்பரங்குன்றத்தை தேர்ந்தெடுத்தார். ஏன் தெரியுமா? இந்த மலை இயற்கையில் புனிதமிக்க இடம். தேவர்கள் எல்லாரும் இங்கே வந்து பூஜை செய்த இடம். இதன் மீது முருகன் காட்சி கொடுத்து தெய்வானையை மணந்தார். திருமணம் நடந்த இடமே இன்று கோவிலாக இருக்கிறது. திருமணம் நடக்கும்போது இந்திரன் மகிழ்ச்சியில் தன் மகளுக்கு பொன்னாடை, வைர நகைகள் மற்றும் இழந்த புறன்களை காப்பாற்றியதாக கூறப்படும் வாணி மலர்களைக் கொண்டு மாலை சூட்டிக் கொடுத்தார். தேவர்கள் எல்லாம் பிரம்மா முதல் விஷ்ணு வரை வந்திருந்து ஆசீர்வதித்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் அந்த சக்தியும் ஆசீர்வாதமும் இன்றும் நிலைத்து நிற்கிறது. திருப்பரங்குன்றம் சென்று முருகப்பெருமானை தரிசிப்பவர்கள் திருமண தோஷங்கள் நீங்கும், நல்ல வாழ்க்கை இணை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் பெருகும். இந்த ரகசியம் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது தெரிந்தவர்கள் திருப்பரங்குன்றத்தை தவறாமல் போய் தரிசிக்கின்றனர். திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானையை மணந்த இடம் மட்டுமல்ல, திருமண பாக்கியத்தின் உறுதியான ஸ்தலம். அதனால் இன்று கும்பாபிஷேக தினத்திலோ அல்லது பிற நாள் போக முடியாவிட்டாலும் மனதார முருகனை நினைத்து ஓம் சரவணபவா என்று சொன்னாலே அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை சேரும். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் எல்லோருக்கும் திருமண பாக்கியம், குடும்ப நலன் அருள்வானாக.